உண்மையா தேவனுடைய வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற மனுஷனுக்கு என்ன இருக்கும்னா ஒரு போராட்டம் இருக்கும். வசனமே இல்லாதவனுக்கு என்ன இருக்காது? போராட்டமே இருக்காதுங்க. ஒரு போராட்டம் இருக்காது. நிறைய பேர் தங்களுடைய கெரியருக்காக எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்வளவு ட்ரைனிங் போறாங்க, எவ்வளவு பாடங்களை படிக்கிறாங்க. ஆனா உங்க வருங்கால வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்றதுக்கு வேத வசனத்தை படிச்சிருக்கீங்களா? நம்ம என்ன சம்பாதிச்சாலும், என்ன சாதிச்சாலும், என்ன வாங்கினாலும், விற்றாலும், என்ன கொண்டாலும் உலகத்தோட போகுது. நமக்கு ஒரு நித்திய வீடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்கு போனா பரிசுத்தம் இல்லாம நம்ம தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப நம்ம இந்த உலகத்துல ஒரு 50 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வேலை செய்யறதுக்கு இவ்வளவு படிச்சிருக்கோமே, இதுல நேவிகேட் பண்றதுக்கு நம்ம இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துல போய் சேர்ந்து நம்மை பரிசுத்தப்படுத்துற தேவ வசனத்துக்கு நம்ம எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கோம். ஆவியானவர் உணர்த்துவாரு, நீ செய்யாதப்பா, இது தப்பு, உணர்த்துவாரு. வசனம் இல்லாம நீங்க உலகத்தினுடைய சகல ஞானத்தையும் படிச்சு வச்சிருந்தாலும், நீங்க என்ன பிலாசபி படிங்க, பாவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பயமே வராது. ஒரு போராடணும்